விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் நாளை வாக்குப்பதிவு. தொகுதியில் மொத்தமுள்ள 276 வாக்குச்சாவடிகளுக்கும் காலை 11 மணிக்கு மின்னணு வாக்கு எந்திரங்களை அனுப்பும் பணி. திருமங்கலம் அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு இன்று நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம். உள்ளூர் வாசிகள் மற்றும் வாடகை வாகன ஓட்டுநர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முடிவு. மீன்களுக்கு போதிய விலை கிடைக்காததால் ராமேஸ்வரம் மீனவர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்தம். 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் தினசரி 1 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு. தமிழ்நாடு புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை. யானைகள் நடமாட்டம் அதிகம் உள்ளதால் பாதுகாப்பு நடவடிக்கை. நீட் தேர்வு வினாத்தால் ஒரு நாள் முன்கூட்டியே கசிந்ததற்கான வீடியோ ஆதாரம். உச்சநீதிமன்றத்தில் மாணவர்கள் தரப்பு தாக்கல் செய்தனர். மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட முழு ஒத்துழைப்பு அளிக்க காங்கிரஸ் தயார். கலவர பகுதிகளை பார்வையிட்ட ராகுல் காந்தி தகவல். ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ராவுக்கு ஓய்வு அளிக்க கிரிக்கெட் வாரியம் முடிவு. இலங்கை செல்லும் இந்திய அணியில் இடம்பெற மாட்டார்கள் எனவும் தகவல். பாரிஸ் ஒலிம்பிக்கில் சரத்கமலுடன் தேசிய கொடி ஏந்திச் செல்கிறார் PV சிந்து. இந்திய ஒலிம்பிக் சங்கம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. போர்க்களத்தில் உள்ள இந்தியர்களை விடுவிக்க ரஷ்யா முடிவு. பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டதை அடுத்து அதிபர் புதின் நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.